قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا رأيتم الرجل يعتاد المسجد فاشهدوا له بالإيمان أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று ஓதிய ஒரு வசனத்தில் அவனது இல்லங்களில் அவன் பெயர் சொல்லப்படுவதை, அவனுடைய தஸ்பீஹாத்துகள் காலை மாலை ஓதப்படுவதை அல்லாஹ் உத்தரவிடுகிறான் என்று குர்ஆனில் இன்றைய வசனம் பேசுகிறது. மேலான பெரியோர்களே, ஃபீ புயூத்தின் இல்லங்கள் என்கிற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய கருத்து மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள். மேலானவர்களே, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் என்பது அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தான், பள்ளிவாசல்கள் தான். எப்படி கடை வீதிகள், பஜார்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்காத இடமோ, அதுபோல பூமியில பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம். இன்னொரு கருத்தை சேர்ந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கீழிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி நட்சத்திரங்கள் வானை அழகுபடுத்துகிறதோ, கீழிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி நட்சத்திரங்கள் வானத்தை அழகுபடுத்துகிறதோ, அதே போல வானிலிருந்து பார்க்கக்கூடிய மலக்குகளுக்கு பூமியில் பள்ளிவாசல்கள் மின்னுகின்றன. பூமியில் உண்டான பள்ளிவாசல்கள் வானிலிருந்து பார்க்கிற போது அப்படி ஜொலிக்கிறது. காரணம் அது அல்லாஹ்வின் இல்லம். அல்லாஹ்வின் இல்லம் சார்ந்த சில கருத்துக்களை நாம் இங்கே உள்ளத்தில் பதிவோம். ஒன்றாவது, அல்லாஹ்வுடைய இல்லங்களை கட்டுவது என்பது முதல் கட்ட கடமை. மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் பூமியில அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். அப்போ பள்ளிவாசல் கட்டுவது, கட்டுமான பணிகளுக்கு உதவுவது, வேறு ஏதேனும் ஒரு வகையில் அதற்கு நாம ஒரு உதவி ஒத்தாசையாக இருப்பது அவசியம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மஸ்ஜிதை கட்ட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு எதிரிலே ஒரு காலி மனை ஒன்று இருந்தது. அது யாருக்கு உரியது என்று விசாரித்தார்கள். 2 பசங்களுக்கு உரியது என்று தெரிய வந்தது. அதற்கான விலையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அங்கே பள்ளி கட்டினார்கள். அதே போல மதீனாவுக்கு வரும் முன்பு குபா என்கிற ஊரிலே 1 நாட்கள் தங்கினார்கள். அங்கேயும் மக்கள் இஸ்லாமியர்கள் வசித்ததால் ஒரு பள்ளியை கட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்ந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு பள்ளியை கட்டினார்கள். இப்ப இஸ்லாமிய வரலாற்றிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே கட்டப்பட்ட 2 பள்ளிகள், ஒன்று மஸ்ஜிதுல் குபா, இன்னொன்று மஸ்ஜிதுல் நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி. இதுக்கு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி என்று பெயர். அது குபாவினுடைய மஸ்ஜித். இன்னைக்கும் குபாவினுடைய மஸ்ஜிதிலே சென்று 2 ரகாஅத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை அல்லாஹ் எழுதுகிறார். இன்றும் குபாவுடைய பள்ளியிலே சென்று 2 ரகாஅத் தொழுகிற போது ஹதீஸ் அங்கே எழுதப்பட்டிருக்கும். குபாவுடைய அந்த மஸ்ஜிதுக்கு போன்று எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, மன் ஸல்லா ரகாஅத்தைனி, யார் 2 ரகாஅத் இங்கே தொழுவாரோ அவருக்கு உம்ராவுடைய நன்மை எழுதப்படும். அநேகமாக ரமதானிலே உம்ரா என்று ஞாபகம், உம்ராவுடைய நன்மை எழுதப்படும். ஏனென்றால் அது ஆதியிலே கட்டப்பட்ட பள்ளி. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. பள்ளிவாசல் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி மரியாதையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். காரணம் அவனுடைய இல்லம். அப்ப முதல் கட்ட பணி அதை கட்டுவது, அதற்கான எல்லா உதவிகளையும் செய்வது. நம்மிடத்தில் மனை இருந்தால் மனை கொடுத்து உதவுவது, நம்மிடத்தில் காசு பணங்கள் இருந்தால் காசு பணங்கள் கொடுத்து உதவுவது, நம்மிடத்திலே சிமெண்ட் ஜல்லி போன்ற வியாபாரம் செய்திருந்தால் அதில் இருந்து உண்டான ஒரு உதவிகளை செய்வது. ஏன் ஹதீஸ்ல பொதுவாகத்தான் வந்திருக்கு, மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன்.
பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. அதற்கு பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில கொஞ்சம் அதை விசாலமாக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில எதுவும் செய்யப்படல. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியே 2 ஆண்டுகள் தான். அதில் அவங்களுக்கு வேறு பணிகளே ரொம்ப பாரமா இருந்துச்சு. வேற எந்த காரியமும் செய்யல. அதை தவிர்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டிலே பல்வேறு வெற்றிகள், பல்வேறு பொருளாதார வளங்கள், செல்வங்கள் சேர்ந்தது. மஸ்ஜித் நபவியை விசாலப்படுத்தினார். அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில 12 ஆண்டு கால ஆட்சியில பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற அந்த மஸ்ஜித் நபவியினுடைய முதல் கட்ட அலங்காரத்தை செஞ்சது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்ப முதல் கட்டமாக பள்ளியை கட்டும். இரண்டாவது, பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். அன்துர்ஃபஅங்கிற வார்த்தைக்கு ஃபீ பியூத்தின் அல்லாஹு அன்துர்ஃபஅ ஓதின வசனம். அல்லாஹ்வுடைய இல்லங்கள் அவைகள் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு அதுக்கு பொருள். என்ன உயர்த்தப்படணும் என்று சொன்னால், முஃபஸ்ஸிர்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய தூசிகள், அழுக்குகள், புழுதிகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். பள்ளி சுத்தமாக வைக்கப்பட வேண்டும். அதற்கும் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்னவென்றால், பள்ளியை சுத்தமாக வைப்பவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே சொர்க்கத்தை தருகிறான். பெருமானார் சொல்லி காலத்துல ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தமாக வைப்பார்கள். அவர்கள் வந்து பள்ளியை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துவாங்க. ஒரு அம்மா, அவங்களாம் வந்து வயசான அம்மா, முஸ்லிமான அம்மா தான். அவங்க ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் இறந்து போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, இஷா தொழுத பிறகு முடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மக்ரிபுக்கு பிறகு தூங்க மாட்டாங்க. இஷாவுக்கு பின்பு முடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இஷா தொழுதுட்டு போனாங்க. இரவு உணவு சாப்பிட்டு உறங்கிட்டாங்க. சீக்கிரமாகவே உறங்கிட்டாங்க. அதற்கு பின்பு இந்த பெண்மணியினுடைய பார்த்து சஹாபாக்கள் இந்த பெண்மணியை உடனே அழைக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல எங்க ஒரு அம்மா கூட்டுமே கொள்ளுமே காணவே எங்க அப்படின்னு கேட்டாங்க. நாயகமே, அவங்க நேற்று இரவு இறந்துட்டாங்க, நாங்க உடனே அழைக்கிட்டோம். எனக்கு சொல்லக்கூடாதா? வாருங்கள், அவருடைய கபரை காட்டுங்கள் என்று சொல்லி அந்த கபருக்கு அருகிலே நின்று 2 ரக்அத் தொழுதார்கள். அதாவது சலாத்து, அந்த ஜனாசாவுடைய தொழுகை என்கிற அடிப்படையில் ருக்கு சுஜூதுல அங்க நின்று அவங்களுக்கு ஒரு 4 தக்பீர்களை கொண்டு தொழுது துஆ செஞ்சார். அப்போ இத்தனைக்கு அந்த பெண்மணி வேற ஒரு பெரிய ஜிகாதுல கலக்கவோ அது பண்ணவோ இது பண்ணவோ எதுவும் இல்லை. பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சு. அப்போ பள்ளிவாசலை சுத்தமாக வைப்பதும் முஸ்லிம்களின் கடமை. அதுல நாம நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கௌரவம், நம்முடைய பதவி பட்டம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டோம். இது அல்லாஹ்வுடைய பள்ளி. இன்னைக்கும் பாருங்க, காபத்துல்லாஹ்வை பராமரிக்கக்கூடிய, கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் மன்னருடைய பரம்பரையில் தான் இருக்கு. மன்னருங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறதில்ல, வேலையாட்கிட்ட சாவியை கொடுத்து காபாவும் சுத்தம் பண்ண சொன்னதில்லை. அவர்கள் தான் அந்த சாவியை வைத்திருக்கிறார்கள். வருஷத்துக்கு 2 முறை அதை திறந்து உள்ளே சுத்தப்படுத்துகிறார்கள். அப்படியானால் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துகிற விஷயத்தில் நாம் அவர் செய்யட்டும் இவர் செய்யட்டும் என்று நாம் அதை தட்டி கழிக்க கூடாது. நம்முடைய கண்ணில் ஒரு தூசி பட்டுச்சா அதை கையோடு எடுத்துட்டு போய் வெளியே போடணும். காரணம், அது கூட அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரலாம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இல்லம். இது 2வது. 3வது, அன்யுத்கர ஹஸ்மு, அந்த பள்ளியில் அல்லாஹ்வினுடைய திக்ர், தொழுகை, தஸ்பீஹ் இவைகள் எல்லாம் ஓதப்பட வேண்டும். ஹதீஸ் வருது, ஒரு மனிதர் பள்ளிக்கு வருவதை பழக்கமாக்கி கொண்டால், அதை நீங்கள் கண்டால், இதா அனைத்து ரஜுல இஅ்தாதுல் மஸ்ஜித், 5 வக்துகள் பள்ளிக்கு வருகிறார். அப்ப பள்ளிக்கு தொழ வருவதை ஒருவர் பழக்கமாக்கி கொண்டதை நீங்கள் கண்டால், நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் முஃமின், ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவர் முஃமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். மேலான பெரியவர்களே, அப்படியானால் நம்முடைய ஈமானுடைய சாட்சி நாம பள்ளிக்கு தொழ வருவது, தக்க காரணங்கள் தங்கடங்கள் இன்றி நாம பள்ளிக்கு வராமல் இருக்கக்கூடாது. காரணம், அது ஈமானுடைய சாட்சி. பள்ளியிலே தொழுவது என்பது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனாலதான் 27 மடங்கு நன்மை. ஒரு ரக்காத்து தொழுதா 27 ரக்காத். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நாம் தொழுவது எத்தனை ரக்காத்து நினைக்கிறீங்க? 17 ரக்காத்துகள். ஒவ்வொன்றையும் 27ஓடு பெருக்கினார். சுபஹானல்லாஹ், 17க்கு கிடைப்பது ஏறத்தாழ எப்படி ஒரு 300-400 கிடைச்சு 500 வரைக்கும் வந்தோம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 500 ரக்காத்து பறந்து மட்டுமே தொழுகிறோம். ஏன்னா ஜமாத்தோடு தொழுவதனால் அல்லாஹ் தரக்கூடிய நன்மை. வல்ல நாயன்
நம்மை பள்ளிவாசல்களோடு தொடர்பு கொண்ட மக்களாக ஆகியோர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.